அனைத்து பார்வையாளருக்கும் என்னுடைய நன்றிக்கணது வணக்கங்கள். நான் உங்கள் புகழேந்தி வில்சன். இன்றைய பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சி என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அந்த விடாமுயற்சியை இந்த இரு சிறு பூச்சிகளான இலைப்பூச்சி மற்றும் இவை இரண்டிலுமே விடாமுயற்சி என்பது எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். அதை நாம் எப்படி நம்முடைய வாழ்வில் இந்த விடாமுயற்சியை மேற்கொண்டு வெற்றியடைவது என்பதற்கான கருத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது என்றால் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம். மேலும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம். வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம். விடாமுயற்சி என்பது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி வாழும் நேரங்களில் தான் ஒரு இலக்கை வைத்துவிட்டு அந்த இலக்கை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த இலக்கு அடைய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு விடாமுயற்சி கண்டிப்பாக அவசியம். அந்த விடாமுயற்சி என்பது நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும்? ஒரு நம்பிக்கையுடன் அதனை நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையானது ஒரு முழுமையான, ஒரு தெளிவான ஒரு முன்னேற்றமாக இருக்க வேண்டும். இப்போ நாம் ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு வேலையில் ஈடுபடுகிறோம். அந்த வேலையானது நமக்கு தோல்வியை தருமானால் அந்த தோல்வியிலிருந்து எக்காரணத்தால் அந்த முன்னேற்றம் நமக்கு தோல்வியை தந்தது, அந்த செயல் நமக்கு தோல்வியை தந்தது என்று அதனுடைய பொருளை அறிந்து கொண்டு அந்த செயலில் இருக்கும் தோல்வியை நாம் சரி செய்துவிட்டு நாம் நம்மளுடைய முன்னேற்றத்தை மேற்கொள்ளலாம். அதுபோல இந்த இரு பூச்சிகளும், இந்த சிறு இரு பூச்சிகளும், இந்த இலைப்பூச்சியும் இந்த ஈயும் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் விடாமுயற்சியை விடாமல் மேற்கொள்ளுகிறது என்று நாம் பார்ப்போம். இந்த சிறு பூச்சியானது, அதாவது இந்த இலைப்பூச்சி, தன்னுடைய அசைவை எந்த ஒரு வகையிலும் காட்டாமல் தன்னுடைய காலை உணவிற்காக சிறு பூச்சிகளை நோட்டமிட்டு அசையாமல் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கும். அப்படி நிற்கும் வேளையில் இந்த சிறு ஈயானது சிறிய இறகுடைய எந்த ஒரு சிறு நுழைவிலும் சென்று சுலபமாக வெளியேறும் தன்மை கொண்ட இந்த ஈயானது இந்த அசையா நிற்கும் இலைப்பூச்சியிடம் மாட்டிக்கொண்டு விட்டது. மாட்டிக்கொண்ட காரணமால் இந்த இலைப்பூச்சியினுடைய விடாமுயற்சியே முக்கிய காரணமாகும். ஏனென்றால் இலைப்பூச்சி தன்னுடைய அசைவை வெளிப்படுத்தாமல் அதனுடைய நோக்கத்தை முன்வைத்து தன்னுடைய இலக்கை எட்ட அது விடாமுயற்சியை மேற்கொண்டது. இப்பொழுது அந்த விடாமுயற்சி கைவிடாமல் தன்னுடைய இரையை சிறிதாக உண்டு மகிழ்கிறது அந்த இலைப்பூச்சி. அதனுடைய விடாமுயற்சி அந்த பூச்சியை அடையும் வரை அதனுடைய விடாமுயற்சி மேற்கொள்கிறது. இந்த ஈயினுடைய விடாமுயற்சி எப்படி இருக்கும் என்றால், தன்னுடைய இறப்பிலும் தன்னுடைய அசைவை வெளிப்படுத்தி முயல்கிறது. இந்த இரு சிறு பூச்சிகளைப் போல நாமும் ஒவ்வொரு நிகழ்விலும் தன்னுடைய இலக்கை அடைய வேண்டுமென்றால் தன்னுடைய முயற்சியை விடாமல் செய்தால் தன்னுடைய இலக்கை அடையலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்.